ரெக்கார்ட் வந்து அங்க இருக்கும். அதாவது நீங்கள் உதாரணமா ஒரு பையன் இருந்தார், அவர் வரவழைத்து ஒரு $65,000 பெற்றோர் காசு எடுத்தின அரசாங்க உதவிய கனடா மாப்பிள்ளை என்று பெண் பகுதியினர்கள் நிறைய செலவழித்து இந்தியா எல்லாம் காட்டிட்டு வந்தார். அவர் மனைவியாரை ஸ்பான்சர் பண்ண போற போது அப்பா அம்மா எடுத்த 60,000 சொச்சத்தினுடைய கடைசி வரைக்கும் கட்டினாத்தான் அவர் தன்னுடைய மனைவியை கொண்டாடலாம். இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு அவர் இதை சொல்ல முடியல. அப்ப அவர் சொல்ல முடியல அவர் நினைத்தார்கள் இவர் இங்க ஒரு பட்டியோட சுத்துறாராக்கும் பாருங்க, தேவையில்லாத வந்து விட்டதோ. ஓகே ஓகே, இது ஒரு நல்ல ஒரு மனமொழி. ஏனென்றால் கிளியரா இருக்க வேண்டும். இப்ப ஒரு விசிட்டிங் விசாகி இங்க உள்ள ஆள் அங்க உள்ள ஆள் அவற்ற ரெக்கார்ட் அவர் அப்படிப்பட்ட அரசாங்கத்துக்கு ஞாபகம் வேலை செய்திருக்க வேண்டும். அப்படி என்றாதான் அந்த விசாவும் ரிஜெக்ட் பண்ணாம வேற. ஓகே, இங்க உள்ள வேற என்ன இங்க உள்ள இந்த மெசேஜ் தேவை, அவர் வருமானம் காட்ட வேணும். ஓகே, அவருடைய குடியுரிமை சரியாக இருக்கு. ஓகே, அவர் ஒரு குடியுரிமை சரியா இருக்கணும், சிப்பா இருக்கணும், இல்லாட்டி லேண்ட் இமிகிரண்டா இருக்க வேணும். மற்றது முந்தி கூப்களை இவர் ஒழுங்காக ஒப்பந்தத்துக்கு கீழே பாராம விட்டு கூட. ஓகே, அவைகள் முதல் ஒரு ஆளை கூப்பிட்டு இருந்தால் அவை இங்க வந்து ஏதாவது வெல்ஃபேரோ இங்க அரசியல நாடாம இவரே தனியா பார்த்திருந்து இவற்றை ரெக்கார்ட் அரசாங்கத்துக்கு கிளியரா இருக்க வேணும். அடுத்தது வந்து இவர் ஒருவரை கூப்பிடுறார். இது பெரிய பிரச்சனையா இப்ப பலருக்கும் இருக்கு. வந்தவர்கள் அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அகதி கோரி, உதாரணமாக ஒரு பெண்மணி தன்னுடைய தங்கச்சியாரை கூப்பிட்டார். அந்த தங்கச்சியார் ஒரு 2 கிழமை அங்கே இங்கேயும் ஓடினான். புறம் பார்த்தா தங்கச்சியார் போலீஸ்காரனோட, என்னடா இது அக்காவுக்கு போலீஸ்காரன்டா, இந்த பாஸ்போர்ட்டை தான், இந்த பாஸ்போர்ட் தங்கச்சியாற்ற உரிமை யாரும் அதை பறிக்கலாம் என்னன்னு கேட்டது. அகதி கோரி அதுல அரசாங்க கொடுப்பனவுக்கு பாஸ்போர்ட் தேவைப்பட்டு. ஓகே, நல்ல ஒரு மெசேஜ். என்னென்றால் 2 பகுதிக்கும் ஒரு மெசேஜ் போக வேணும் என்றுதான் என்ற கருத்து. மெசேஜ் சாமதுரை ஏனென்றா இங்க உள்ளவர்கள் ஸ்பான்சர் பண்றார்கள், அங்க உள்ளவர்கள் இங்க வந்த பிறகு அகதி உரிமை என்றதுக்கு போறார்கள். அவர்கள் அப்படி போனால் இங்க ஸ்பான்சர் பண்றவற்ற ரெக்கார்ட் வந்து படுகுது, அவற்ற குடும்பம் உடையுது. இதை பற்றிய ஒரு நல்ல ஒரு மெசேஜ். இந்த விஷயத்திலே பலவிதமான வதந்திகள் இருக்கிறது. உதாரணமா சொல்றார்கள் இவர்கள் தண்டம் கட்ட வேணும், பல்லாயிரக்கணக்கான டாலர் அவர்களுக்கு ஆபத்து. அப்படியும் இல்லை. அதாவது தண்டம் கட்ட கூப்பிட்டவர் கூப்பிட்டவரை காட்ட மாட்டேன், தேவையில்லாத ஒரு அதொன்றும் இல்லை. அதாவது அப்படி மீறினா பிற ஒருவரை கூப்பிடுவதற்கு உங்களோட வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்படும். அவர்கள் தானாக போனார்களோ அல்லது நீங்கள் ஏதாவது காசு வாங்கி கூடியவர்களை வரவழைத்து விட்டீர்களோ அதை அரசாங்கத்துக்கு தெரியாது. ஒன்று. இரண்டாவதாக இவர்கள் போய் அரசாங்க உதவி பெற்று அல்லது அகதி உரிமை கோரிக்கைக்கு வழக்கறிஞர்களை அரசாங்க உதவியோடு பெற்றார் அந்த காசுகளை கூப்பிட்டவரை கட்ட சொல்லி பிறகு வரும். ஓகே, இங்க நின்று அந்த விசாக்கு ஸ்பான்சர் பண்றவர் அங்கே இருக்கிறவர்கள் இங்க வந்து அகதி உரிமையோ தேவையில்லாம வேலைகள் செய்தால் முழு பிழையை இங்க பண்றவர் தான் ஏற்க வேணும். ஓகே, நல்ல மெசேஜ். இப்படியாக இருக்கிற போது உதாரணமாக என்ன நடக்கிறது என்ற இன்னொரு விஷயம், இந்த அகதிக்கு அப்பாலே, இந்த உல்லாச பிரயாணத்துக்கு அப்பாலே சில இளம்படிகள் அல்லது இளம்பட்டைகள் அல்லது நடுத்தர வயதை சார்ந்த என்ன செய்கிறார்கள், தாங்கள் இங்கே சரியான நிரந்தரவாதி அல்லது வேறு யாரையும் போக வேண்டிய பிரச்சனையாக இருந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையோ பாய் ஃப்ரெண்ட் முடியாட்டா இன்னொரு அப்பாவி மகனுடைய தலையில தொப்பி காதல பூ வச்சு கல்யாணத்தை கட்டி போட்டு ஜவார்கள். என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இவர்களை கைவிட்டு விட்டு தன் கேர்ள் ஃப்ரெண்டோட ஓடி போறார்கள். அப்படி போனா என்ன நடக்கும்? ஹாப்பருடைய ஆட்சி காலத்துல நல்ல மெசேஜ் சொல்றீங்களா? நல்லா இருக்கு, எனக்கே கேட்க சரியான நல்லா இருக்கு. ஹாப்பருடைய ஆட்சி காலத்துல 2 வருஷத்துல எப்படி குளறு பண்ணா அவர்களை குடங்கட்டி எடுத்து திருப்பி அனுப்பலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்ப பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அதை எடுத்து விட்டார். ஆகவே அதன் பிறகு நீங்க திருமணம் ஆகிய ஒரு ஆள் இங்க கொண்டு வந்து அவளை ஏற்பட்டு ஓடலாம். என்னுடைய ஒரு சீனாக்கார ஃப்ரெண்டுக்கு இப்போ போனா என்னுடைய ஒரு நண்பன் சீனன், படித்தவர், நல்லவர். அவர் ஒரு பிள்ளைய போய் ஹாங்காங் சீனாண்டு ஹாங்காங்ல கல்யாணம் கட்டிட்டு வந்தார்.
ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ண அவர் திருமணத்துக்கு கூட மண்டபத்துக்கு 10,000 கொடுத்து எல்லாம் ரெடியாக போனால ஏர்போர்ட்டில் வந்து ஹாய் ஹனி என்று கட்டிப்பிடித்து விட்டு அவர் போச்சு வாரன்னு போனான். வாஷ்ரூமுக்கு போனவரை பார்த்தா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரவணைத்தியாலும் ஏதோ ஃப்ளைட்டில் வந்த கடையில் மயங்கி விட்டாலும் ஒரு பெண்ணை அனுப்பினால் அவளை காணவில்லை. அடுத்த கேட்டாலே பாய் ஃப்ரெண்டோடு ஓடிவிட்டார். தமிழாக்களுக்கு நடந்தது. ஆனப்படியால் நீங்க ஒரு கடையில் ஒரு சாமான் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாதுன்னு இருக்கோ, அதே மாதிரி நீங்கள் யாரே ஸ்பான்சர் பண்ணினா கவனமாக இருந்து கொள்ளுங்கோ. அவை சுத்துமாத்து செய்தால் அவையை நீங்க திருப்பி அனுப்பியலாது. இப்பத்தை ஜஸ்டின் பண்ணினால் ஆனால் குற்றம் செய்தா அது வேற குற்றம் வேற. இந்த ஸ்பான்சர் சம்பந்தமான குற்றங்கள் செய்தால் அதுக்கு முழுக்க இங்க கனடாவில் உள்ள ஆள் ஸ்பான்சர் பொறுப்பு. ஆனபடியா என்னன்னா மெசேஜ் நல்லா இருக்கும். ஏன்னா செய்கிறார்களுக்கும் ஒரு அலர்ட் ஒன்று வேற. என்னன்னு சொன்னால் அதை தன் கேர்ள் ஃப்ரெண்டோட அதை நீங்க திருமணம் செய்து உண்டா இருந்தாலும் கூட பரவாயில்லை தான் இருக்கணும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு அது இப்ப சர்வசாதாரண வந்திருக்கின்ற ஒரு நிலை. அடுத்த இன்னொரு விஷயம் திருமணத்தை பற்றி, அதாவது இப்ப இங்கே அகதி உரிமை கோரி நிராகரிக்கப்பட்டால் உள்ள ஒரு நிரந்தர உரிமை அல்லது கனடிய குடிமகனை திருமணம் செய்தால் இங்கே இருக்கலாமா என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு 2 விதமான பதில். ஒன்று, இந்த திருமணம் ஆனது, அதாவது அகதி உரிமை அவர் கோரிக்கொண்டிருக்கிற போதே நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு அவங்க உதவி பெறாமல் நீங்கள் பராமரித்து ஒன்றாக இருந்து வந்தீர்கள், அது உண்மையிலே நீங்கள் காதலிச்சு திருமணம் என்று பார்க்கலாம். ஆனால் ஒருவர் அகதி உரிமை அங்க கொடுப்பனவள் எல்லாத்தையும் பற்றி திடீரென்று நாங்கள் திருமணம் செய்கிறோம் என்றால் இது கனடாவில் இருப்பதற்காக செய்யப்படுகிற திருமணம் என்று பார்க்கப்படும். இதை சொல்றது தி மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். அதுபடியா இப்ப நீங்கள் எனக்கு தெரியும் ஐரோப்பாவிலே சிலர் அங்கே அகதி உரிமை நிராகரிக்கப்பட்டவர்கள் கனடிய பிள்ளைகளை திருமணம் செய்ய விரும்ப. ஆனால் அப்படியானவர் ஆலோசனை கேட்கிற போது நான் சொல்றேன், அவர் அங்க அகதி உரிமை நிராகரிக்கப்பட்ட நிலையை அவர் உண்மையாக இவர் திருமணம் செய்கிறாரோ அல்லது நிரந்தரமா வெளிநாட்டில் செய்கிறாரோன்றது ஒரு கேள்வியா இருக்கு. விளங்குதோ? அப்ப அதுல நீங்க கவனம் வேண்டும் என்பது ஒன்று ஆகும். இதே ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்றேன். ஐரோப்பாவில இருந்து நான் சொல்ற கதைகள் எல்லாம் கற்பனை இல்ல, உண்மை கதை. ஏனென்றால் நீங்கள் இந்த வேற இது சம்பந்தமான அனுபவம் உங்கள்கிட்ட சமுதாயத்தோடு தான் நிக்கிறீங்க. உங்களோட பேரை சொன்னா இல்ல இப்ப கனடாவில ஒரு எந்த ஒரு கோயிலையோ இங்க போனாலும் அதனாலதான் நான் உங்கள்ட்ட திருப்பி வாரது. ஏனென்றா ஒரு சுவாரமான மெசேஜை இங்க நடக்கிற மெசேஜை ஜனங்களுக்கு சொல்லி அவை தெரியாதாக்கள் பாக்கல ஒரு அலர்ட். அப்படியாக இருக்கிற போது ஐரோப்பாவில் இருக்கிற போது அந்த பெண்மணி இங்கே படித்துக் கொண்டு அவர் இவருக்கு தலைவலி என்றால் பிள்ளையார் கோயிலுக்கு போய் பூசை பண்ணி அம்மாடாச்சி பிள்ளையார் இங்கே வந்த பிறகு அவர் கனடாவுக்கு நிரந்தர உரிமை கிடைச்சுத்தானே திடீரென்று போடி வாடி அப்படி இருக்கார். அது வெளியில தெரியல, அவளும் காட்டிக்கொள்ளையில. ஒரு நாள் ரோட்டுக்கரையில இவர் அடிச்சிருக்கார். விமானத்தை உடனடியாக தரையிறக்கிக் கொள்ள முடியவில்லை, சரியான இடத்திலே இறக்கி விட்டார். இதே மாதிரியாக 2015ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே இப்படியாக ஒரு பைலட் 57 வயதிலே இறந்து விட்டார். கோ பைலட் அப்படி காப்பாற்றி விட்டார்கள் என்பதையும் இன்னொரு புறத்திலே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது. இந்த நத்தார் பண்டிகை வர இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், வெனிசுவேலாவிலே அவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதமே தொடங்கி விட்டார்கள் என்று. அப்போ தண்ணி அடிக்கிற பழக்கமுள்ளவர்கள் என்றால் ஒரு தண்ணி அடியாதவர் ஒருவரையும் கூட்டிக் கொண்டு போனால் நல்லதாக இருக்கும். எங்களுடைய தமிழர் சமுதாயத்திலே நான் நினைக்கிறேன் சுமார் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. அவர்கள் இப்படியாக தண்ணி அடிக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த அவர்களுக்கு உதவி வேண்டுமென்றால் அவர்கள் வந்து உங்களை அந்த இடத்துக்கு எடுத்து செல்வதாக அந்த அமைப்பு இப்பொழுது இருக்கிறதோ தெரியவில்லை. அவர்கள் அப்படியான ஒரு சேவையை செய்தார்கள். புதிதாக யாராவது அப்படி ஒரு சேவை செய்திருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் அதை விளம்பரப்படுத்தி உங்களுக்கு ஒரு ஆதரவையும் தருவோம் என்றது ஒன்று ஆகும். ஆகவே இந்த சமூக பணிகள் என்ற போது அந்த மாவத்துக்கு உதவி கொள்வது ஒன்று ஆக இருக்கிறது. ஆனால் கடன் கேட்டால் மட்டும் கவனமாக காசை கொடுங்கோ, அதிலே திரும்பி வருகிறது என்றதுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கிறது.
சரி, அப்படியான ஒரு இந்த சதுரங்க நிகழ்ச்சி நான் உண்மையிலே ஒரு யதார்த்தமாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கை என்றதை பெரிய பெரிய விடயங்களோடு இணைப்பதை நான் என்ன புழுகவில்லை. பலரும் பல நாடுகளில் இருந்து பாராட்டி சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு செய்தி வாசிப்பது அல்ல, இது ஒரு ஆய்வு நிகழ்வு ஆகும்.